வணக்கம். நான் மறுபடியும் அனைவனுக்கு சோஷியல் மீடியா பரப்புபவன். நான் சமூக ஆர்வலரும் சமூக பக்கமும் சிறிகளவு இருந்தாலும் என் பெயரை அல்லது எனது முகவரிகளை அல்லது என் சார்ந்த பதிவேடுகளை விண்ணப்பம் செய்வதில் நான் ஒருபோதும் புகழ்ச்சியிறேன். எனது சேனல் பால் சுதர்ஷன் நிதிஷ். எனது சேனலின் பெயர் யூடியூப் வெப்சைட்டில் யூடியூப் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி பால் சுதர்ஷன் நிதிஷ் என்று டைப் பண்ணால் என் சேனல் வரும். உங்கள் சேனலில் ஒரு திறவுகோலாக அமைந்துள்ளது எனது சேனல் என்சைக்ளோபீடியா என்று அழைக்கப்படும். ஏனென்றால் நான் அனைத்து துறைகளிலும் பங்கேற்பவன். நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோவின் எனது பர்சனாலிட்டி ரோல் என்ற ஒவ்வொரு எனது ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவுட்ஃபிட் எனது கணிப்பறையான ஒரு நிகழ் மாற்று அணி. அகக்கில் மலர்வது ஒரு புன்னகை, அகக்கில் மலர்வது ஒரு கடுங்கோபம். ஆனால் அகக்கில் மலர்வது ஒரு மெல்லிய புன்னகை. ஆனால் புறஜாடிகளுக்குள்ளே சிதைவது ஒரு கடுங்கோபம் என்று கூறி இன்றைய நவராத்திரியின் ஷார்கிய நவராத்திரி இந்து பாரம்பரிய கலாச்சார குலத்தின்படி இன்றைய ஷார்கிய நவராத்திரி 2025 இன்றைக்கு நவராத்திரியின் 8ஆம் நாளிலே வெற்றிகரமாக நுழைந்துள்ளேன். நவராத்திரி 8ஆம் நாள் என்றால் மனதிலே தோன்றுவது ஏழாம் அவதாரமாகிய ஸ்ரீ ஜெய துர்க்கையம்மனின் ஸ்ரீ ஷேர்வாலி மாதாராணி கி ஜெய். அவரின் 7ஆம் அவதாரம் என்றால் 7th manifestation is extremely powerful. அவர் ஸ்ரீ காலராத்திரியாக ஒரு மாறி, அதாவது கருமாரியாக அம்மனாக உருவம் கொண்ட ஸ்ரீ பத்மாசினி தாயார் மற்றும் பகவர்த்தினி அம்மையார் பரமேஸ்வரி எனவர் ஸ்ரீ ஜெய துர்க்கையம்மன். ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நவ துர்கா அம்பிகே கி ஜெய் என்று எனது சுய விவரங்களை நான் பதிவேறு செய்ய மாட்டேன். எல்லா வீடியோக்களிலும் அங்கங்கைய பண்டிகை கலாச்சாரங்கள் பற்றிய தகவல்களின் விவரங்கள் மட்டுமே விநியோகிக்கப்படும். அவ்வப்போது பரிந்துரைப்புகளின் பொழுது சிறு கோளாறுகள் இருக்கவே இருக்காது. முழுவதும் எனது ஐடியாஸ், எனது தாட்ஸ், எனது மனத்தில் எழும் ஒரு உபாயங்களினால் நானே தத்ரூபமாக சுக்கரிக்கை
எனக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் நேரத்தை செலவழிக்க அதிகமாக விரும்ப மாட்டேன். எனக்கு ஒவ்வொரு வீடியோ குறிப்பீடுகளில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதில் எனது பற்றிய எனது உடை ஆகை எனக்கு வெவ்வேறான அட்ராக்டிவான கண்ணை ஈர்க்கவல்ல கண்களை கவரவல்ல வண்ணமயமான ஆடைகளை நான் அணிந்து எனது வெளிப்புற தோற்றத்தை அதாவது உடல் தோற்றத்தை நான் காண்பிக்கிறேன். ஆனால் ஒருவனது மனத்தோற்றமானது ஐயமாகவே திகழும். அது கலவிதி என்று சொல்லப்படும் மற்றொரு பக்கம். ஸ்ரீ பிரம்ம வேக சாசனத்தில் ஸ்ரீ பிரம்மத்துவம் வேதாங்கத்தில் இது ஒரு ஹைக்கிரிய இது ஒரு மறைப்பொருளாகவே காணப்படும். எனது ஒவ்வொரு ஆடையின் வெளிப்படையான கோக்கை ஒரு லாங் லாஸ்டிங் வீடியோவாக லாங் டைம் பேசிஸ் வீடியோ ஆக குறிப்பிட்டுள்ளேன். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த சேனலை பற்றிய விவரத்தை குறிப்பிட்டுள்ளேன். இந்த சேனல் எதற்காக அமைப்பட்டது, ஏதேனும் இந்த சேனலின் டீட்டெயில்ஸை அறிய வேண்டும் என்றால் அதிலே காணவும். இப்பொழுது சற்று இன்றைய நேரத்தை வீணாக செலவு செய்யாமல் இன்றைய பகுமத்தில் அதாவது இன்றைய சாஷ்டாங்கமான இன்றைய மகத்துவத்தை பற்றி வினவவிருக்கிறேன். கேள். இன்றைக்கு நவராத்திரியின் 8ஆம் நாள். ஆனால் அதாவது ஸ்ரீ ஜெய நவதுர்க்கையம்மனின் ஓம் ஸ்ரீ துர்கா தேவி, ஓம் ஸ்ரீ ஜெய துர்கா மாதா கி ஜெய், மாதா துர்கா ஸ்ரீ சக்கரவாகினி சின்மய காயினி துக்க நிவாரணி சிங்குசுகே என்று மகிஷாசுர மர்தினி அவரின் முன்பக்கம் ஆன ஸ்ரீ மகாகாளி மதுரகாளியானவர். அவரே சற்று சாந்த குணமுள்ளவர். நேற்றைய தினம் நன்னாளில் நேற்றைய ஷஷ்டி விரதம் முந்தைய நாளுக்கு பின்பு ஷஷ்டி திதியானது ஷஷ்டி. நேற்றைக்கு திதி சப்தமி. இன்றைக்கு புனித திங்கட்கிழமை. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தமிழ் சித்தாந்த வேகவியலின்படி இன்றைக்கு திதியானது ரோஹிணி. நேற்றைய சந்திராஷ்டம நிலைப்படி கார்த்திகை. ஏனென்றால் ஸ்ரீ முருகப்பெருமாள் நட்சத்திரமே ஷஷ்டியாக